உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். இது வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர். இவர் உள்ளே போகும்போது நான் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். பார்த்துட்டு அவரை கும்பிட்டுட்டு அவர்கிட்டையும் ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு கால நேரத்தோடு என் மகனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு அவர்கிட்ட கோரிக்கையை வச்சுட்டு பாருங்கள். நீங்களும் நல்லா கும்பிட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லதாகவே நடத்தி வைப்பார் நம்புகிறேன். அவங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரும்போது ரைட் சைடு இருக்கும் கல்யாண சுந்தரேஸ்வரர். இங்கெல்லாம் பயங்கரமானவங்க படுத்துட்ருக்காங்க. காலபைரவர் படுத்துட்ருக்காரு. பாருங்கள், அது அங்கேருந்து எடுத்தோம்னா கிளார் அடிக்குது, அதனால தான் இங்கே வந்து எடுத்திருக்கேன். நல்லா தெரியுதா பாருங்கள். நந்தி பாருங்கள், பெரிய நந்தி இருக்கார். இங்கே பாருங்கள், 1000 கால் மண்டபத்துலலாம் யாருமே இல்லை. இப்போ திறந்துட்ருக்காங்க, ஈஸியாக போய் பார்க்கலாம். பாதாள லிங்கத்தை போய் பார்க்கலாமா? வாங்க பாருங்கள், பாதாள லிங்கத்தை காமிக்கிறேன் வாங்க. இரண்டாவது முறையும் நாங்கள் முருகனை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். முருகனுக்கு அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி சஷ்டின்றதுனால உள்ளே போய் திருப்பி தரிசிச்சுட்டு வந்துட்டேன் நான். இன்றைக்கி சஷ்டி நாளைக்கு அபிஷேகமும் பார்த்தாச்சு. பாருங்கள், சிவகங்கை தீர்த்தக்குளம் பாருங்கள். அங்கே ஃப்ரீ தரிசனத்துலலாம் பாருங்கள் யாருமே இல்லை பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா அவ்வளோ கூட்டமாக இருப்பாங்க பாருங்கள். யாருமே இல்லை பாருங்கள், கொஞ்சமாக தான் போகிறாங்க ஆளுங்க. நல்லா சாமி பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு. சீக்கிரமாகவே சாமி இன்னைக்கு பார்த்துட்டோம் நாங்கள். நல்ல மாதிரியாக என்னோடய திருவண்ணாமலை பயணம் இனிதே நல்ல மாதிரியாக முடிந்தது. திருப்பி எனக்கு அவர் எப்போ அழைப்பு கொடுப்பாருன்னு தெரியல. சீக்கிரமாக கொடுப்பாருன்னு நம்புகிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இந்த திருவண்ணாமலை விளாக்கை எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணி என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?